ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பிடிச்சி தொங்குறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தமிழை வச்சுக்கிறதுல வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக தமிழை வச்சுக்கிறதுல உள்ளவங்க பேசுறது நல்லதில்லை. இது வந்து தமிழை வச்சுக்கிறதுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்குமே மரியாதையாக இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன்னா, நான் பேசுகிற டாப்பிக்காக ஃபுல்லாக வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து தெரியக்கூடாது. அதாவது கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் எப்பெல்லாம் திமுகவை போட்டு பொலப்பெல்லாம் புழக்கிறாரோ, தூக்கி போட்டு முதிக்கிறாரோ, அப்பெல்லாம் திமுக சைட்லேருந்து கதறிட்டு வர்றதுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து திருமாவளவன், வன்னியரசு இவங்களாம் பார்த்தீங்கன்னா முதல்ல கதற வராங்க. ஸோ இது ரீசெண்டாக நடந்துகிட்டே இருக்குது. இப்போ எல்லை மீறி போயிருக்கு. தளபதி விஜய் அவர்களை பற்றி டேரெக்டாக ரொம்ப தாக்கியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக திருமாவளவன் அவர் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாருல, ஸோ அந்த அங்கேற விழாவில் அதாவது அவங்க கட்சியை பற்றி பெருமையாக பேசலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதை முடிவும் அதில் 1 மணி நேரம் பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 நிமிஷத்துக்கு மேலே தளபதி விஜய் அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினது, அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா பேசினது, இதுக்கெல்லாம் தான் பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வச்சு நம்ம பார்க்கும்போது அதாவது உங்களுக்கே தெரியும், தளபதி விஜய் அவர்கள் முதலாக மாநாட்டில் பேசும்போது அதாவது எங்கள் கூட வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தைரியமாக முதல் மாட்டே அறிவிச்சவர். இதுவரைக்கும் எந்த கட்சி ஆரம்பித்து வந்து யாருமே முதல்லையே ஓப்பனாக எங்கள் கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லவில்லை. அதுவே ஒரு தனி தில்லு, தனி துணிச்சல் வேணதுக்கு. ஓகேவா, அதை விட்டுருவோம். ஸோ அதை வந்து அவர் சொன்னது மனசில் யாரை வச்சுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை வச்சு தான் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைக்காரங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை மட்டும் மனசில் வச்சு தளபதி விஜய் சொல்லல, விடுதலை சிறுத்தை கட்சியை மாதிரியே பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இப்படி 2 கட்சிகள் இருக்கு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவர் பேசுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு தமிழை வச்சு கழகம் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கூட்டணி பலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ஆண்டுகாலமாக தமிழ்நாட்டை ஆட்சி புரிஞ்சு திராவிட கட்சிகளே கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது தளபதி வந்து சும்மா ஒரு பேருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரல, ஒரு 2 சீட்டுக்கோ 3 சீட்டுக்கோ வாங்குறக்காண்டி வரல. அவர் வந்து ஆட்சியை பிடிக்கணும், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா அவர்களுக்குள்ள உச்சத்துக்கு இருந்து வர்றாரு. ஸோ அப்படிங்கும்போது அவர் வரும்போதே பக்கா பிளானாக வர்றாரு. அதனால முதல்லயே மாநாட்டே அறிவிக்கிறார். ஸோ இதை அறிவித்த உடனே அது வரைக்கும் தளபதி விஜய் வரட்டு சொல்லிட்டு இருந்தவர் இதை ஓப்பனாக சொன்ன உடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கசப்பு. அதாவது நம்ம வந்து திருமாவளவனுக்கு நம்ம திமுக கூட்டணியில் இருந்துட்டு இருக்கோம், ஸோ அவங்க ஏதாவது நம்ம போயிடுவோம் நினச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் காண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை விமர்சனம் பண்ணாங்க. ஆஃபருங்கிறது இப்படி வெளிப்படையாக இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னாங்க. சரி, ஓகே, அதை நம்ம விட்டுறலாம். அதுக்கப்புறமா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டால் முதலாக தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பேத்கர் புத்தக வெளியில் கலந்துக்கும் போது அங்கே வந்து யாருமே திருமாவளவன் வரதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வராமல் அவர் போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் மேடையில் பேசும்போது தளபதி விஜய் லாஸ்ட்டாக திருமாவளவன் அவருடைய மனசு இங்கே தான் இருக்குன்னார். அப்போவே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் இவர் இப்படிலாம் சொல்லணும், ஏன்னா இவர் யாரையும் ஏன் பண்ணிலாம் கட்சி ஆரம்பிச்சு வரலையே தளபதி விஜய் அவர்கள். ஸோ அப்படின்னு ஒரு நெட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, சொல்லிட்டாருட்டோம். ஸோ அப்பவும் விடுதலை சிறுத்தை கட்சியோட திருமாவளவன் விமர்சிச்சார். அதை வந்துட்டு புரியுதா, உங்களுக்கு எல்லாரும் பார்த்து தான் இருப்பீங்க. ஸோ அதுபடி ஒவ்வொரு விஷயத்தாக பார்த்துட்டு இருந்தா இப்போ பொதுக்குழு கூட்டத்தில் இப்போ தளபதி விஜய் எதுவுமே கண்டுக்கல, பேசலை. ஆனால் ஆதவர்ஜனா அங்கேருந்து வந்து ஒரு தானே. ஸோ இப்போ ஒரு எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா அவங்களுடைய ஆயுதத்தை முதல்ல அளிக்கணும். ஸோ அதாவது பலமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் கட்டிங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலம். ஸோ அப்போ அந்த கூட்டணி பலத்தை உடைக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று எதிரி வீழ்த்தினா நம்ம ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும். ஸோ அப்படிங்கிறக்காண்டி தான் தமிழை வச்சுக்கிறது திரும்ப அதை மறைமுகமாக பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ற மாதிரியே பேசியிருந்தாங்க. அப்படி தான் ஆதவர்ஜனா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திமுக கூட்டணி இருக்கவங்களாம் என்ன நிலைமையிட்டு இருக்காங்க, அதை வைகோ கட்சி ஆரம்பிச்சு எவ்வளோக்குள்ளே இருந்தார், அவரை வந்து அப்படியே சரிச்சிட்டாங்க. இப்போ வந்து திருமாவளவன் அவங்க கூட இருந்துட்டு இருக்காங்க, இது சரியா அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாகவே சொன்னார். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சரி நமக்கு ஆஃபருக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகலாம். ஆனால் அவர் எப்படி இல்லாமல் வேணும்னு திரும்ப மேடைகளில் ஏறி பார்த்தீங்களா எங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் இருக்குது பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு. சரி, அதை பற்றி பேசினா மட்டும் போதும். அவளுடைய அதான் அது வந்து பெருமை எல்லாத்தையும் இருக்கும். நாங்கள் வந்தால் தான் கூட்டணி ஜெயிக்க முடியும், நாங்கள் இருக்கிற வரைக்கும் திமுக கூட்டணி யாரும் ஜெயிக்க முடியாது அப்படி இப்படி பேசிட்டு போனால் பரவாயில்ல. ஆனால் அதையும் விட்டுட்டு கூடுதலாக என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் முக்கியமாக விமர்சனம் பண்ணுறாரு. அதாவது கேட்டிங்கன்னா, நேற்று கட்சி ஆரம்பிச்சு வந்தவர் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காதவரை அடுத்த முதலமைச்சர் சொல்கிறாங்க. அதாவது தனியார் வந்து தேர்தல் கணிப்பு எடுக்காங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2வது இடம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன், ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலநாயகன். ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறார் விஜயவர்னு கேட்டிங்கன்னா, 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகேங்காரு. ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து டிஎம்கே பற்றி பேசலை, டிஎம்கே கூட்டணிக்கு போட்டியார் கிடையாது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் கன்வே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது விஜய் அவர்களை அதாவது இப்போ உங்களை வந்து அவங்க விரும்புகிறாங்க தமிழை வச்சுக்கிறதுல வந்து எங்கேயுமே விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்களையோ விமர்சனம் பண்ணலை. உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க அந்த கூட்டணி வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க விரும்பிட்டு இருக்காங்க. இவங்க பேச்சிலே அவங்க கணிச்சிருப்பாங்க. ஆனால் ஒன்று அவங்க மௌனமாக இருந்து போகலாம், இல்லை விடுதலை சிறுத்தை கட்சி வந்து விமர்சிக்க வேண்டாம், அவங்க கட்சியை வந்து பெருமைப்படுத்தி பேசலாம். ஆனால் அதை விட திரும்ப பதிலடியாக அது மட்டும் இல்லை, அதாவது திமுகவை எப்பெல்லாம் தூக்கி போட்டு தளபதி விஜய் மிதிக்கணும் அடிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் இருந்து முதல்ல வந்து முட்டு கொடுத்து தளபதி விஜய் விமர்சிட்டே இருக்காரு. இது வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. தொடர்ந்து இப்படி நடந்துட்டு இருக்கும்போது மக்கள் மனசுல ஏன் விஜய் அவர்களுக்கு தனியாக நின்று இது பண்ண முடியாதா, விஜய் அவர்கள் ஏன் இவ்வளோக்குள்ள தாங்கி இறங்கி போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இவ்வளோக்குள்ள பீக்ல இருந்து ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு வருது யாரையும் நம்பி கிடையாது. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியை நம்பி தான்
தமிழை வச்சுக்கலாம் வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது ஒரு ஆஃபருங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம், மாநாட்டிலே கொடுத்தாச்சு. அதான் அவங்க புரிஞ்சிக்கல. நாங்கள் என்ன தான் நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, நாங்கள் முரட்டு முட்டா கொடுப்போம் அவங்களுக்கு. நாங்கள் தான் 2 சீட்டு தான் சரி 3 சீட்டு தான் அவங்களும் விசுவாசமாக இருக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவர்களும் அவங்க கட்சியில் உள்ளவங்களும் மாறி மாறி பேசி வரும்போது இதுக்கு மேலேயும் தமிழை வச்சுக்கிறதுள்ள மேடைகளில் அவங்கள பற்றி பேசுறது, அதாவது அவங்க நம்ம கூட வந்து நல்லா இருக்கும்போது விமர்சிக்கிறது எனக்கு வந்து சரியாக படலை. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டு போயிடலாம், அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா பொதுமக்கள் பார்வையில் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழை வச்சு காலத்துலையும் தளபதி விஜய் என்னென்ன பேசுறாரு, என்ன ஸ்டெப் இருக்குங்கிறது ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது கூட்டணி பலத்துக்காண்டி தான் நீங்கள் பேசுறீங்க, நல்லா புரியுது. தமிழை வச்சு காலத்துல இருந்து தவறு கிடையாது. ஆனால் நம்ம சொன்னதுக்கப்புறம் அவங்க திரும்ப ரொம்ப வந்து விமர்சிக்கும் போது அது நல்லா இல்லை. அவங்க ஏதோ பெரிய இது மாதிரியும் ஸோ அவங்க வந்தால் தான் தமிழை வச்சுக்கலாம் ஜெயிக்கிங்க மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணாதீங்க. ஸோ அதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட சேர்ந்தாதான் அப்படி இப்படின்னு அதிமுக சேர்ந்து இப்போ சவுக்கு சங்கன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு அதிமுக கூட்டணி சேரல விஜய்னா அவ்வளோதான் கட்சியை முக்கிச்சு சந்துக்கு போயிடும் அப்படி இப்படின்னு போட்டு பயங்கர விமர்சனம் பண்ணிட்டு. ஸோ அதை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருக்கு தமிழை வச்சு கழகம். ஏன்னா இப்போ அதிமுக பிஜேபியோட கூட்டணிகள் போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிங்கும் போது இப்போ திரும்பியும் போட்டு அதாவது கூட்டணி பலங்கிறது கண்டிப்பான தேவை தான். ஆனால் அதுக்காக ரொம்ப மட்டும் மண்டிப்படி இறங்கி போக முடியாதுல்ல. ஸோ அது ஒரு அளவு தானே, அதை வந்துட்டு ஆப்போசிட் புரிஞ்சுக்கணும். எங்கே இருந்தால் அவங்களுக்கு நல்லதுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது யாருமே இங்கே வரைக்கும் அறிவிக்கல, முதல்ல மாட்டே. அவங்க இன்னொன்று சொல்லலாம், அதாவது இப்போ ஏடிஎம்கே சொல்கிறதுக்கும் டிவிக்கு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. அதாவது அவங்க எந்த காலத்தையும் சொல்ல மாட்டாங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். திராவிட கட்சிகள் எந்த காலத்துலையுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அது சொல்கிறதுக்கு தைரியமுள்ள ஒரே ஆள் டிவிக்கே தான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு தொடர்ந்து தளபதி விஜய் விமர்சிக்கிறத பார்க்கும்போது ஏன் தமிழை வச்சுக்கிறது தேவையில்லாமல் அவர் வந்தால் தான் முடிங்கிற மாதிரி மேடைகளை பேச வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் திருமாவளவன் அவர்கள் எதை விமர்சித்தாலும் இங்கேருந்து கட்சி நிர்வாகிகள் யாருமே பயிர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவரை விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்காங்களாம். நாம் அப்படி கிடையாது. தளபதி விஜயோடைய அரசியலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யார் அதுக்கு எதிராக வந்து விமர்சனம் அதுக்கு நம்ம தக்க பதிலே விமர்சனமாக நம்ம கொடுப்போம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு இதுக்கு அடுத்தாப்புல 2-3 பேர்களுக்கு பயிர் கொடுக்க நினைக்கிறேன். அதாவது எப்படி திமுகவை போட்டு தளபதி விஜய் புழக்கும் போது முதலாக திமுக வர்றதுக்கு முன்னாடியும் விடுதலை கட்சி திருமாவளவன் வராரோ அதே மாதிரி பிஜேபி அடிக்கும் போது பிஜேபியிலேருந்து அண்ணாமலை மற்றவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி சரத்குமார் பொத்துட்டு வர்றாரு. அவருக்கு என்னன்னு கேட்குறேன், சரி விடுதலை சிறுத்தை கட்சியாவது பரவாயில்லப்பா, கொஞ்சம் அவங்க கூட இருந்திருக்காங்க, அவங்க கட்சி வந்து 2-3 இங்கே ஒன்றுமே கிடையாது. கட்சியே கலைச்சி குண்டோடு கூட அடமான வச்சுட்டு உட்காந்துருக்காரு இவரு விசுவாசமா. அதாவது நான் சரத்குமார் அவருக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்னதான் தலையில நின்று தண்ணி குடித்தாலும் என்னதான் பண்ணாலும் அங்கே உங்களுக்கு கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது, சரியா? அங்கே யாருக்குமே ஏகப்பட்ட பேர் அந்த கட்சியில் இருக்காங்க. நினச்சிட்டு இருக்காரு, மனப்பால் குடிச்சிட்டு இருக்காரு சரத்குமார் அவர்கள். நாம இப்படி பிரதமர் மோடிகளுக்கு விசுவாசமாகும், பாஜக விசுவாசம் இருந்தா நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய அதான் அவரை வந்து முதல்வர் கேண்டிடேட்டாக அறிவிக்க கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கர முட்டா கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. அதாவது சரத்குமார் அவர்கள் எப்படின்னா தன்னுடைய சுய லாபத்துக்காக என்ன வேணால் பண்ண முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய எதிரி யார் செஞ்ச பிறகு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக அதை வந்து எதிர்க்க முடியும்னா மறைமுகமாக அவங்க கூட யாராவது வச்சுட்டு எதிர்ப்பார். ஸோ அப்படி தான் அவருடைய பழக்கம். உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தேவையில்லாமல் விஜய் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா சண்டை மூட்டி விட்டார்ல, அதில் முக்கிய காரணமே இந்த சரத்குமார் அவர்கள் தான். ஏன்னா இந்த சரத்குமார் அவர்களுக்கு எப்போவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்கிறது அவருக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஸ்டாருக்கு மேலே அப்படின்னாரு. அந்த படத்தை அவர் அதான் போட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் வேணும்னே விஜய் அவர்கள் இளைய தலைமுறை ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவரை தாண்டி போகக்கூடிய விஜய் அவர்களை பார்த்துட்டு விஜய் அவர்களுக்கு நல்லது அதை புகழ்ந்து பேச நினச்சிக்கிட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்களை வச்சுட்டு சொல்லிவிட்டார். ஸோ அதை ஆரம்பித்து விட்டு அந்த சண்டையை மூட்டி விட்டது அவர் தான். இப்போ அப்படியே விஜய் அவர்களை புகழ்ந்து பேசுறாரு. இப்போ அப்படியே அரசியலுக்கு வந்த உடனே அப்படியே விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். விஜய் அவர்களுக்கு என்ன தெரியுது, என்ன ப்ரோ ப்ரோ அன்னைக்கு பேசும்போது தெரில. ஸோ எல்லாமே சுயநலம் தான், எல்லாமே சுயநலத்தில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்முடைய தோழர்கள் தெளிவாக இருங்க. யாராக இருந்தால் என்ன, நீங்கள் என்ன முகத்தை கட்டிக்கலாம் அந்த முகத்தை நாங்கள் திரும்பி கட்ட முடியும். அன்புனா அன்பு, வம்புனா வம்புன்னு கேட்கறதுக்கு உடனே நாம் தமிழ் சீமான சொல்ல டைலாக் கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா டைலாக்குமே எல்லாரும் சொல்லுவாங்க. ப்ரோங்கிற வார்த்தையை முதல்ல ட்ரெண்ட் பண்ணதே தளபதி விஜய் அவர்கள் தான், தலைவப்படுத்தல. அதுக்கப்புறம் தான் ப்ரோ அப்படிங்கிற வார்த்தையே உலகம் முறை ட்ரெண்ட் ஆச்சு. அதை எடுத்தால் இன்றைக்கி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுகலேருந்து அமைச்சர் சேகர் பாபு. அதாவது அவர் சேகர் பாபு சொல்கிறத விடையும் ஸ்னேக் பாபுன்னு சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க, அதாவது தளபதி விஜய் அவர்கள் பொதுக்குழு பேசுனதை பற்றி. அதாவது நாங்களாம் பிடி உஷா மாதிரிங்க ஓடி நாங்கள் அந்த பதக்கத்தை வாங்கிட்டு இருக்கோம், அவங்களாம் தவழ்கிற குழந்தை அப்படிங்கிறது. யார் தவழ்கிற குழந்தை? இல்லை, ஒரு கட்சியில் விசுவாசமாக இல்லாமல் அந்த கட்சியில் நான் அப்படியே இன்னொரு கட்சிக்கு மாறி அது எதிர் கட்சிக்கு மாறிட்டு, அதாவது அந்த கட்சியில் இருக்கும்போது தான் ஜெயலலிதா அவர்கள் காலில் விழுந்தீங்க, தவண்டு போனீங்க, சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சுங்களேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்ததுக்கப்புறம் இங்கே ஸ்டாலினுடைய மனைவி துர்காஸ்லி அவங்க காலிலே விழுந்தார். உங்களுக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த எல்லா ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ அப்படியே இவர் தான் தவண்டுட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு பார்த்து தவழ்கிற குழந்தையா என்ன சொல்ல.
ஸோ அதுக்கப்புறம் யாரும் கேட்டிங்கன்னா டிஆர் பாலு அவர்கிட்ட போய் நிருபல் கேட்குறாங்க, என்னங்க பொதுக்குழுவில் விஜய் இந்த அளவுக்கு திமுகவை தாக்கி எதிர்த்து பேசியிருக்காரா, என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. அதாவது முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்ச விஜய்க்கெல்லாம் நான் பேச முடியுமா? நான்லாம் 65 வருடமா இந்த அரசியல வந்து பார்த்தீங்கன்னா பயணிச்சுட்டு இருக்கேன், என் லெவல் என்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பீத்திருக்காரு. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறேன்னா, அடேங்க அப்பா, அதாவது டிஆர் பாலு அவர்களே, எப்போ கட்சி ஆரம்பித்தோம், எத்தனை வருடம் அரசியலை பயணிச்சங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தில்லா ஒரு கட்சியை சுயமாக ஆரம்பித்து இவ்வளோக்குள்ளே இருக்கிற எதிரிகளை தாண்டி ஜெயிக்கிறோம், கோட்டையை பிடிக்குங்கிறதா முக்கியம். தளபதி விஜய் அவர்கள் இங்கே இருக்க தமிழக மக்கள் அவ்வளோ பேர் மனசுலையும் சும்மா சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்காரு. உங்களை மாதிரி ஆட்கள் என்னன்னா கதனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது முன்னாள் கட்சி ஆரம்பிச்சிருக்க பைசா முடியாத இருக்கு, ஆனால் முந்தா நாள் கட்சிக்குள்ளே வந்தவருக்கு உடனே துணை முதல்வர் பதவி கொடுத்து கூஜா தொகை மட்டும் நல்லா முடியும்னா சரி, இப்படி தாங்க நிறைய கதர்கள் அதை வரிசையாக ஒன்றுனா வந்துட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரேடு ஒவ்வொன்று கொடுத்து வரோம், நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய ஆதரவோட. ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எனக்கு முதல்ல பட்டது என்னங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்தாதான் தமிழை வச்சுக்களை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்களே மக்களிடையே உருவாக்கிறாதீங்க. அதாவது தமிழை வச்சுக்கிறதுடைய தலைமையில் உள்ள நிர்வாகிகள், அதாவது இதை பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுடுங்க. அதாவது என்றைக்குமே தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கு நாளுக்கு நாள். ஸோ அப்படிங்கும்போது நாமளே சிறுமப்படுத்துகிற மாதிரி அதை எப்போ பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி அவங்க அப்படின்னு அதை தேவையில்லை. ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எங்களுக்கு அதான் தேவையில்லை, எங்களுக்கு முரட்டு முட்டை எங்களுக்கு 2 சீட் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டும் போது தேவையில்லை, வந்தால் வாங்க அப்படின்னு விட்டுட்டு, அதாவது நம்ம வந்து வர வேண்டாம்னு சொல்லலை, வந்தால் வரவேற்போம் அப்படின்னு விட்டுட்டு கடந்து போகிறது நல்லதுங்கிறது என்னுடைய பார்வையில் எனக்கு தோணுது. ஸோ இதை பார்த்துருக்க தோணுது, உங்களுக்கு என்ன தோணுது? நேற்று விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய அந்த மாநில அங்கீகாரம் பெற்றதுக்கு விழாவில் தளபதி விஜயாவை பற்றி பயங்கரமாக திருமாவளவன் விமர்சித்தா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். பாய்.